ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. எம்பெருமான் பரிபூர்ணமான கிருபையினாலே சுதர்சன சதகம் என்பதான ஒரு வழியிலே நாம் அனுதினமும் தோத்திரங்களை சொல்லி அந்த தோத்திரத்தின் மூலமாக பற்பல விதமான நலன்களை எல்லோரும் பெற வேண்டும் என்பதான பிரார்த்தனைக்கு இணங்க இங்கே நாம் அனுதினமும் செவிமடுத்து வருகின்றோம். இன்றைய தினம் இங்கே சொல்லக்கூடியதான தோத்திரமானது நம்முடைய பெரியவர்கள் அனுதினமும் இதை கொண்டு ஜபமே செய்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். என்ன என்று கேட்டால், இன்றைய பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டாக்க, கவி பாடுவதற்கு இந்த தோத்திரம் உதவுவது. இந்த தோத்திரத்தை ஜபம் செய்தாக்க நல்ல விதமான கவி பாடுவார்கள். அடுத்ததாக இவர்கள் சொல்லக்கூடிய சொல் இருக்க, அது மிகப்பெரியதான வாக்வன்மையையும் அதைப்போல் கேள்வி சொல்லக்கூடிய சொல் செவிக்கு இனியதாகவும் இருக்கக்கூடியதான அங்க திட்டத்தை கொடுக்கக்கூடியது. அனுமான் பிரார்த்தனையில் எப்படி புத்திர்பலம் யசோதைரியம் வாக்பட்டுத்துவம் என்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறாரோ, அதைப்போல் இன்றைய தோத்திரத்தை இங்கே நாம் அனுசந்திப்பதனாலே ஜ்வாலா ஜாலாப்திமுத்ரம் க்ஷிதிவலயமிவா பிப்ரதீனேமி சக்ரம் நாகேந்திரஸ்யேவ நாபே பணபரிஷதிவ பிரௌடரத்ன பிரகாஷ தத்தாஹம் வோ திவ்யஹேதேர்மதிமரவிததி க்யாத சாஹஸ்ர சங்க்யா சங்கியாவசங்கசித்ராஸ்ரவணகரகுணாஸ்யந்தி சந்தர்ப்பகர்ப்பாம் என்று உங்களுக்கு அரசமூகமானது எப்படி சுற்றுச்சூழ இருக்கிறதோ, பூமியை சுற்றி எப்படி சமுத்திரமானது சூழ்ந்திருக்கிறதோ, அதைப்போல் உங்களுடைய வாக்வன்மையிலே சுதர்சன பகவான் சுற்றி சூழ்ந்து இருந்து நீங்கள் சொல்லக்கூடியதான வார்த்தைகள் எல்லாம் நல்லவிதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியதும் சொல்வன்மை வாக்வன்மையையும் கொடுக்கக்கூடியது. ஒரு சில பேர் சொன்னான்னு சொன்னாக்க அவ்வளவுதான், அதுக்கு நேர் மாறாக மாறிவிடும். நல்ல மழை பெய்யும் என்று சொல்லுவார்கள், அன்றைய தினம் வெயில் அடிக்கும். சில பேர் நல்ல வெயில் அடிக்கும் சொல்லுவா, அன்றைக்கி மழை பெய்யும். அப்போது இதெல்லாம் எப்படி வத்திரேகமாக மாறிவிடுகின்றதோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல விதமான இவர் சொன்னார் சொல்லி நகும் பரிசே என்று சொல்லக்கூடியதான் ஆழ்வார் பாசுரப்படியாக இவருடைய வாக்வன்மை என்பது இந்த சுதர்சன பகவான் இந்த தோத்திரத்தை சொல்லுவதனாலே நற்பயன்களை பெற்று இவர் சொல்லக்கூடியதான பாக்கியத்தையும் நல்லவிதமான பலன்களையும் பெறுவார்கள் என்று சொல்றார். ஜ்வாலா ஜாலாப்திமுத்ரம் க்ஷிதிவலயமிவா பிப்ரதீனேமி சக்ரம் நாகேந்திரஸ்யேவ நாபே பணபரிஷதிவ பிரௌடரத்ன பிரகாஷா தத்தாம் வோ திவ்யஹேதேர்மதிமரவிததி க்யாத சாஹஸ்ர சங்க்யா சங்கியாவசங்கசித்ரவணஹரகுணஸ்யந்தி சந்தர்ப்பகர்ப்பாம் என்று சந்தி சந்தர்ப்பகர்ப்பாம் என்று மாதிரியாக சுதர்சன பகவானுடைய மேன்மையான பொருளை கொண்டு அவனுடைய திரு அருளை கொண்டு உங்களுடைய வாக்பட்டுத்துவம் நல்ல வாக்வன்மையும் நல்ல விதமான அதன் மூலமாக பலவிதமான பேரும் புகழும் நீங்கள் பெற்று நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதாக இன்றைய தினம் பிரார்த்திக்கிறாராம். இந்த பிரார்த்தனையை யார் ஒருவர் அனுதினமும் செய்கிறார்களோ அவர்களுடைய வாக்பட்டுத்துவம் என்பது நல்ல விதமாக அமையும். அவர்களுடைய வம்சத்திலேயே அந்த வாக்பட்டுத்துவம் என்பது மிகப்பெரிய பாக்கியமாக அமையும். அதிலேயும் சில ஜோசியக்காரர்களுக்கு இந்த தோத்திரம் மிக முக்கியமானது. ஏன்னா அவளுக்கு தான் நீங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, எதிரேகமாக நடந்துட்டு இருக்குமோ இல்லையோ. இதைத்தான் பெரியவர்கள் சொல்லும் பொழுது இந்த தோத்திரத்தை அவர்கள் அனுசந்தித்துத்தான் தன்னுடைய பஞ்சாங்கத்தையே புரட்டுவாள்னு சொல்லுவாள். அப்போது இவருடைய வாக்வன்மை என்பது சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருள் இருந்ததே ஆகில் நிச்சயம் கிடைக்கும் என்பதைத்தான் இங்கே சொல்லி அமைகிறாராம். ஜ்வாலா ஜாலாப்திமுத்ரம் க்ஷிதிவலயம்
அந்த பூமியை சுற்றி எப்படியாக இந்த சமுத்திரமானது இருக்கிறதோ அதைப்போல் இவரும் இந்த தோத்திரத்தை சொல்லக்கூடியவர்கள் நாக்கில் அந்த சக்கரத்தாழ்வார் சுற்றி திரிந்து அவர்களுக்கு வாக்வன்மையை ஏற்படுத்துவார். இவருடைய செவிக்கினிய செஞ்சொல் என்று சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய வாக்படுத்துவம் என்பது இந்த சுதர்சன பகவான் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கிறார். நாமும் அதையே சொல்லுவோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.